எண் 21 8ஆம் வகுப்பு A2 பி நிறுவனிகா. மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநில மீது அது போல் பிரிதில்லையே. இன்னொரு நீர்கங்கை ஆரெங்கள் ஆரே, இங்கு இதன் மாண்பிற்கு எதிரேது வேறே. பொன்னொழிர் பாரத நாடெங்கள் நாடே, போற்றுவோம் இதை எமக்கில்லை ஈடே, எமக்கில்லை ஈடே என்ற பெருமிதத்தோடு எம் இந்தியா எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று எனக்கு சில கனவுகள் உள்ளன. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, ஜப்பானுக்கு அடுத்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $3.94 டிரில்லியன் உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உள்ளது. வருங்காலத்தில் இந்தியா உலக பொருளாதாரத்தில் 3ஆம் இடத்தை அடைய வேண்டும் என்பதே எனது கனவு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கணியன் ஊருக்கு சொன்னது ஒற்றுமை. வேற்றுமைகள் ஒற்றுமைதான் பாரதம், வேதங்கள் ஒன்றுபட்ட இடம் பாரதம். ஆட்சி வளம் சோற்று வளம் கொஞ்சமா, இல்லை ஆன்மீக தத்துவத்திற்கு தான் பஞ்சமா. ஒற்றுமைதான் இந்தியாவின் அடிப்படை வேர். நாட்டின் வளர்ச்சியை எளிதில் அடைய வேண்டுமானால் அது ஒற்றுமையாக வளர வேண்டும். அடிமை விலங்கறுத்து விடுதலை காட்சி சுவாசித்து 78 ஆண்டுகள் போராடி இழுத்து வருகிறோம் மக்களாட்சி தேரை. உலக அரங்கில் இந்தியா வல்லரசு ஆகுமோ ஆகாதோ என்ற ஒரு ஏளன பார்வை. எனினும் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு நமது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 65% இளைஞர்கள் உள்ளனர். இந்த இளைஞர்கள் உள்ளவரை இதுவும் முடியும், இன்னமும் முடியும். சமீபத்தில் கூட விண்வெளியில் 2 விண்கலங்களின் இணைப்பு முறையை வெற்றிகரமாக சாதித்த 4வது நாடு எது தெரியுமா? சந்தேகம் இல்லாமல் கூறுங்கள், நம் இந்திய நாடுதான். பெண்கள் நாட்டின் கண்கள் மட்டுமல்ல, அவர்கள்தான் நம் நாட்டின் உடலும் உயிரும் ஆவர். மழலையவள் மாது என உணரும் முன்னே மடிந்தாள் மிருகங்களின் மெய்ப்பசிக்கு விருந்தாகி. ஆலயத்தின் சிலையும் கண்டிரவாது, நீதிமன்ற சிலையின் கண் கட்டும் அவிழாது. அவள் கோர நிலையை பார்க்க மறுத்தாய், பல பெண்களை கண்டு கசிந்து மெய் மறுத்தாய் என்ற அவல நிலை என் கனவு இந்தியாவில் இருக்கவே இருக்காது. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று சுதந்திர இந்தியாவிற்காக கனவு கண்டான் பாரதி. வல்லரசு இந்தியாவிற்காக கனவு கண்டார் அப்துல் கலாம். நானும் கனவு காண்கிறேன், என் கனவும் விரிகிறது. வேண்டும் வேண்டும் நல்ல ஒளிமயமான மாசில்லா இந்தியா வேண்டும். நவீனமயமாகும் வேளாண்மை வேண்டும். நன்மையுற தன்னிறைவு பொருளாதார பலம் வேண்டும். நலமுற வற்றும் பலங்களுக்கு மாற்று வேண்டும். நிரந்தர இடம் ஐநா பாதுகாப்பு சபையில் வேண்டும். நஞ்சான போதை மது இல்லாத நாடு வேண்டும். என் கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். என் கனவு மெய்ப்படுமோ? இதோ வள்ளுவர் பதிலளிக்கிறார். எண்ணிய எண்ணியாங்க எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின். இலக்கினை அடைய செயல் வலிமை முக்கியம். மாற்றம் நம்மில் இருந்து தொடங்கட்டும். ஏனெனில் எனது கனவு உங்கள் கனவாகும். காயம் இல்லாமல் கனவு காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றி காண முடியாது. இன்றைய விதை நாளைய விருட்சம். என் கனவு வல்லரசு இந்தியா. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.